குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 12/1/2026 திங்கட்கிழமை மார்கழி மாதம் 28ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:33க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 3:35 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:04 வரை திருதி, பின்பு சூலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை சித்தயோகம், பின்பு இரவு 11:49 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:49 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபாட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு, என்னென்ன காரியங்கள் செய்வதற்கு உகந்தது, ஜோதிடம் கற்க சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள், புதிய ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள், தானியம் வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:18 முதல் 2:02 வரை மேஷ லக்னம், 2:03 முதல் 4:04 வரை ரிஷப லக்னம், மாலை 4:05 முதல் 6:16 வரை மிதுன லக்னம், 6:17 முதல் 8:24 வரை கடக லக்னம், 8:25 முதல் 10:26 வரை சிம்ம லக்னம், இரவு 10:27 முதல் 12:26 வரை கன்னி லக்னம், 12:27 முதல் காலை 2:32 வரை துலாம் லக்னம், 2:33 முதல் 4:43 வரை விருச்சக லக்னம், காலை 4:44 முதல் 6:54 வரை தனுசு லக்னம், 6:55 முதல் 8:49 வரை மகர லக்னம், காலை 8:50 முதல் 10:32 வரை கும்ப லக்னம், காலை 10:33 முதல் 12:13 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக 27 முறை உச்சரிப்பது நல்லது.
ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகே தன்னோ சோம பிரசோதயாத். ஸ்ரீ சந்திர பகவானுடைய தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி என்று தமிழிலும் நீங்கள் ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் மனதில் நிம்மதி, எண்ணத்தில் தெளிவு, நல்ல சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள், நற்குணங்கள் வாய்க்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், அறிவுத்திறன் மேம்படும், எல்லா விதமான முக அழகு தோற்றப்பொழிவு சீராக திருப்திகரமாக இருக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஸ்லோகங்களை உச்சரித்தால் இத்தனை நன்மைகள் உண்டாக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை காலை சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை அம்பிகையை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசிக்காரர்களுக்கு வெளியூர்களுக்கு டிராவல் பண்ணுறவங்களுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக வரும். அதுவும் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு உண்டான முன்னேற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது. கடன் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே நிறைய உணர்வுகள் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளத்தை எந்தெந்த வழியில் போயிட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பீங்க. அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கான பணத்தையும் நீங்கள் தயார் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால எதிர்பார்க்கக்கூடிய பணம் நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்காமல் அப்படியே பெண்டிங்லேயே இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பணம் கூட இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம டிலே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பணமும் கைக்கு வரும். இப்படி நீங்கள் எந்த இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு கை மாறாக பிறருக்கு உதவி பண்ணியிருப்பீங்களோ, அந்த பணம் எல்லாம் ஒன்றாக கூட்டு சேர்ந்து வரப்போகுது. சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேர்ந்தாலே அது நிறைய மடங்கு உருவாகும் பொழுது அந்த பணத்தை வச்சு உங்களோட எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. நண்பர்கள்னால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல விஷயங்கள் வரும். உங்களுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைக்கும். நண்பர்கள் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் கிடைக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக உங்களோட எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி ஒரு நினப்பு வருங்க. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க, பெருமைக்குரியவராக இருப்பீங்க. வர்த்தகம் ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரே சீரான போக்கில் இருக்கும். அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸுக்காக பணத்தை முதலீடு பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பண வரவு, ரெவென்யூ வரத்துக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குங்க. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள்லாம் அதிகரிக்கும். ஏற்றம் பெறக்கூடிய நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணால் இன்றைக்கி நல்ல சேல்ஸ் நடக்கும், எப்படி கஸ்டமரை நம்ம கவர் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க. கஸ்டமருடைய திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சின்ன கடையில் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா மக்களுடைய வரத்து அதிகரிக்கும் பொழுது மக்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகளை கொண்டு வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த பிரான்ச், அடுத்தடுத்த கடையை திறக்கிறதுக்கான ஒரு நல்ல அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரத்துக்கு இருக்குங்க, சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு விரயசனி நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையும் நிதானத்தோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடணுங்க. மனசுல தோணக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா, இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பலமுறை நீங்க திங்க் பண்ணணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எல்லாரையுமே நல்ல வழியில் கொண்டு போக நினைப்பீங்க. குழந்தைகளோட எதிர்கால தேவைக்காக ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது,
சேவிங்ஸில் டெபாசிட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறது, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இல்லைனாக்கா யாரிடத்துலையாவது ரொம்ப நம்பிக்கையானவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்கங்க. ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு குணம் மாறலாம். ஆக உங்களுடைய பணம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதை செய்யலாம் அப்படிங்கிறத தீர்க்கமாக ஃபேமிலியோடு உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஒருத்தர் இல்லைனாலும் வேற ஒருத்தராவது உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. கூட பிறந்த உடன் பிறப்புகள் இடத்துல நல்ல அனுகூலம் ஏற்படும். பிளட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல விதமாக இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் பொழுது எஜுகேஷன் சம்மந்தமாக லோனுக்காக முயற்சி பண்ணுறவங்க, அப்ராடு போகணும், மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குங்க. பணம் கொஞ்சம் செலவாகும். செலவுகள் அதிகமாக தான் இருக்கும். வீட்டினுடைய தேவைகள் அவ்வளவு இருக்குது. யாருக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது, உங்களுக்குண்டான விஷயத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது பணம் செலவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பணம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் வரும். பார்த்து ஜாக்கிரதையாக்க பண்ணுங்க. அதிக செலவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. எது தேவையோ அதுக்குள்ளே மட்டும் சிக்கனமாக எக்கனாமிக்கலாக இருங்க. கண்டிப்பாக மணி சேவ் பண்ண முடியுங்க. எது தேவையோ எது அவசியமோ அதுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொடுக்கறது நல்லது. ஹெல்த் வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்யணுங்கிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு நல்ல மன ஒத்துமை அதிகமாகும். பாசத்தோட அன்போட பண்போட ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுப்பீங்க. ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃபும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க. உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு மத்தியில் உங்களுடைய ஹஸ்பண்டையும் சரி உங்களுடைய ஒய்ஃபையும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருப்பீங்க. யாருக்காகவும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது உங்களுடைய குழந்தைகளாகட்டும், உங்களுடைய மாமனார் மாமியார் யாராக இருக்கட்டும், கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டேவாகவே இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறங்க. நட்சத்திர பலன் பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குங்க. அவாய்ட் பண்ணவங்க கூட உங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, நிறைய ஒர்க்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் ஜாபு கிடைக்கலன்றவங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் கிடைக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மணி மேக் மெனி திங்ஸ்ன்ற மாதிரி கைக்கு வரக்கூடிய பணத்தை வச்சு குடும்பத்தை நல்ல விதமாக நடத்திட்டு போவீங்க. குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. வீட்டில் உங்களுடைய துணைவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணி வைப்பீங்க. எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய கொட்டி கொடுக்கும். நல்லதை மட்டுமே நடங்க, நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினையுங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே ஃபேவரபுளாக வருங்க. இந்த டே பெஸ்ட் டே. ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு சஞ்சலமான மனக்கவலைகள் ஏற்படலாங்க. இதெல்லாமல் மனம் போன போக்குப்படி சில பணம் செலவாக்கும். உங்களால் திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவ்வளவா இருக்காது. ஏதோ ஒரு குழப்பத்தில் மன விரக்தியில் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு அந்த பணத்தை விரயமாக்குவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்ல ஒரு ஸ்லோகங்களை சொல்லுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ருணரோக சத்ரு ஸ்தானம்னு பேர் அந்த இடத்துக்கு. கடன், நோய், எதிரி சம்பந்தமான எண்ணங்கள் தான் அதிகமாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தாங்க நீங்கள் சொல்லணும். குறைஞ்சது ஒரு 27 டைம்ஸ் நீங்கள் சொல்லலாம். முடிஞ்சவங்க 108 டைம்ஸ் சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய வயசுக்கு கீழே இருக்காங்க இல்லைங்களா, தம்பி தங்கங்க, அவங்கள பற்றின இணைப்பு தான் அதிகமாக இருக்கும். அவங்களோட உங்களுக்கு சின்ன சின்ன விதங்களில் ஒரு சங்கடங்கள் இருக்கும், இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை உங்களை பற்றி அவங்க பகையாக கூட விரோதமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால
தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் யாரையும் எதை பற்றியும் நினைக்காம மனசை எந்த விதமான சஞ்சலங்கள் இல்லாமல் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இதை ட்ரை பண்ணிங்கனாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்க. ரிஷபராசி அன்பர்களே, கடன் பற்றி யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த்து சம்மந்தமான இஷ்யூஸ் வரலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புக்கு என்னன்றதை முதல்ல பாருங்கள். நோயை உடனுக்குடன் தவிர்க்கணும், வளர விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி ப்ராவப் இருக்குது. ஆக ரிஷபராசி அன்பர்கள் பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஆஃபீஸில் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கலாம். நீங்கள் செய்கிற வேலை நிறைய தப்பு கண்டுபிடிக்கலாம், குறை சொல்லலாம், உங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வரலாம், காசிப் பண்ணலாம், ஏதாவது உங்களுடைய பிரச்சனை பற்றி பெருசாக எல்லாருமே பேச ஆரம்பிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். இது கொஞ்ச நேரத்தில் இருந்து தானாக அதுவே மறைஞ்சிடுங்க. உங்களை யாரெல்லாம் ஆகாது கெட்டவங்கன்னு சொன்னாங்களோ அவங்க வாயாலேயும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு புகழறதுக்கான வாய்ப்பும் வரும். இரட்டிப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நல்லவங்க கெட்டவங்களாகிறதும் கெட்டவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் பிளானட் கையில் இருக்குங்க. பிளானட் பொசிஷன் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது அவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ரொம்ப அடமெண்ட்டாக வீண் பிடிவாதமாக இருக்காதீங்க. நீங்கள் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லாதீங்க. அவங்களுடைய ஒப்பீனியனையும் கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். அவங்க கேட்குற விஷயங்கள் உங்களால் முடியும்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கறது நல்லது. கூடுமான வரையில் விட்டு கொடுத்து அனுசரித்து இருந்தீங்க அப்படின்னா, நண்பர்கள்கிட்ட எந்த விதமான ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த டே உங்களுக்கு ஸ்மூத்தாக ப்ளசண்ட்டாக ஒரு ஹாப்பியாக நீங்கள் மூவ் பண்ணலாங்க. திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கலாம். திடீர்னு வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க. ப்ரீ பிளானே இருக்காது. சடனாக கால் வந்த உடனே நீங்கள் போகிற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி வாகன வசதிகள் இருக்காது, பயணங்களில் வசதிகள் இருக்காது. ஏதோ போகணும் அப்படிங்கிற ஒரு கர்ட்டசி தான் அதிகமாக இருக்கும். ஆக கால் வந்த உடனே ஓடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்க உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க. எந்த வேலையை எப்படி செய்யணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுவும் வீட்டில் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்கள் எனும் பொழுது அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எத்தாஜிக்காக இருக்க முடியாது. வியாபார ஸ்தலங்களில் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்பை முறையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் நல்லதுங்க. சில நேரங்களில் கிடைக்க வேண்டிய வேலைகள் கூட உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். பொறுப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட்டு நிறைய இருக்குங்க. உங்களுடைய ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி 2 பேருமே மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து அனுசரித்து தான் போகணும். அது மட்டும் இல்லைங்க, பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபாரம் ஆகட்டும் எந்த பிஸ்னஸ்லேயுமே சரி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப அனுசரணையாக தான் நடக்கணுங்க. அதிக விஷயங்களை வெளிப்படுத்தாதீங்க. அமைதியாக இருக்கிறது நல்லது. மௌனமாக இருக்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. வெல்த்லேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சொத்துக்கள் உங்கள் கையை விட்டு போகாதபடி கேர் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு உங்களுக்கு வர வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் கூட சில நேரங்களில் தள்ளிக்கிட்டே போகலாம். வாய்தா நிறைய வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்லேயும் சரி உங்களுடைய ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்கு நல்ல உணவுகள் எடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி படிக்கிறத அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நிறைய ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை இருக்கும். இல்லை அப்படின்னா வேலைக்கு போயிட்டு படிக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரலாங்க. குடும்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதிருஷ்ட திசை மேற்கு, அதிருஷ்ட எண் 3, அதிருஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்க போகுது. எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ யாரிடத்துல தாயினிடத்துல கூட சில நேரம் தொந்தரவுகள் வரலாங்க. கவனமாக பார்த்துக்கோங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கும். அட்மினில் நீங்களே பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே.
ரிஷபராசி அன்பர்களை பி ஹாப்பி, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது கலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, அதே மாதிரி சின்ன திரைன்னு சொல்லக்கூடிய சீரியல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை நிறைய விமர்சனங்கள் செய்யலாம், உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நீங்கள் லாக் ஆகிடாதீங்க. யார் உங்களை பற்றி பேசினாலும் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. முடிஞ்ச வரையில் நவக்கிரக வழிபாடு செய்கிறது, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. வித்தியாசமான சிந்தனைகள், புதுசாக யோசிப்பீங்க. மனசில் நிறைய எண்ணங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்கள்னால மாற்றங்கள் உண்டாக்குங்க. அலுவலகம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃபும் கிட்ட நல்ல பேர் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பிளானட் பொசிஷன் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது. ஒரே நியூட்ரலாக இருக்காதுங்க. நல்லவங்களாக சொல்கிறவங்க உங்களை கெட்டவங்கன்னுவாங்க, கெட்டவங்கன்னு சொல்கிறவங்க உங்கள் நல்லவங்களாக பார்க்கலாம். இப்படி அவங்களுக்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்ருக்கும். நாவல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது லிட்ரேச்சர் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் ஸ்டோரிஸ்லாம் நிறைய இன்வால்மெண்ட் இருக்குங்க. நிறைய புக்ஸ் லைப்ரரிக்கு போய் புக்கு வாங்குவீங்க. அந்த புக்ஸில் இருக்கிறத ரொம்ப ஃபுல்ஃபில்லாக படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பகுத்தறிந்து செயல்படணும். பூர்வீக சொத்துக்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்காது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூட பெரிய அளவில் இருக்குங்க. தந்தையின் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெரியதாகவே இருக்கும். பிரம்மாண்டமாக சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு விஷயங்களையுமே ரொம்ப டேலண்டாக மெச்சூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில காரியங்களில் முழுமையான திருப்தி இருக்கும். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. செய்கிற வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுல நிறைய ஆர்வம் இருக்குங்க. ஈடுபாடு உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்கள் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸோட ஹெல்ப் நிறைய கிடைக்க போகுது. உங்களுக்கு எந்த ஹெல்ப்புனாலும் செய்யறதுக்கு கூடவே இருப்பாங்க. ஆக உங்களுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளையும் சரி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லாவற்றையுமே அனுசரித்து கொண்டு போவீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு நல்ல ப்ரே பண்ணுங்க. எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கறது நல்லது. ஒரு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு கோவில்களில் நீங்கள் பணத்தை கட்டி அன்னதானத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு பல 100 மக்களுக்கு போகுங்க. உங்களால் முடிந்தது யதாசக்தி இந்த பணத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா மளிகை பொருட்களாக வாங்கி கொடுக்கலாம். இல்லை காய்கறி பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். மளிகை பொருட்கள் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியுமே அந்த அன்னதானத்துக்கு தாங்க போக போகுது. அன்னதானம் செய்கிறவங்களுக்கு எந்த துன்பங்களும் நேராதுங்கிறது ஐதீகங்க. இந்த நாள் திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால அம்பிகை வழிபாடும் செய்யலாம், தாராளமாக செய்யலாங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறங்க. நட்சத்திர பலன், மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பவுமே திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கன்ஃபியூஷனாக இருக்கும். எந்த ஒரு டிசிஷனையுமே எடுக்க முடியாதுங்க. நேரம் உங்களுக்கு டைம் அப் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஷார்ட்டாக முடிக்கணும்னு நினைப்பீங்க, அது பெரிய அளவுக்கு போகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாங்க. உங்களுடைய வேலைகளை மட்டும்தான் செய்வீங்க. அடுத்தவங்களுடைய வேலையை செய்யணுங்கிற ப்ரெஷர் இருக்காது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குங்க. உதவிகள் ஏற்படலாம். எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. ஒவ்வொரு செயல்களும் ஈடுபாடு இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி, அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன், மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். நிறைய மந்திரங்கள் சாண்டிங் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க. சந்திர பகவான் தான் மனோகாரக்க. நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் குறையும். உங்களுடைய வேலைகளை மற்றவங்க எடுத்து செய்வாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் வெல்த் எல்லாமே இருக்குங்க. எல்லோருடைய ஆதரவுகள் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.
கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது நண்பர்களுடைய புதிய ஆதரவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இன்று பல தடைகளை சந்திக்க நேரலாம். குழப்பமான மனநிலை காரணமாக பதட்டம் இருக்கும். பொதுவாக இன்று அதிர்ஷ்டம் குறைவான நாள் இருந்தாலும் கடினமாக உழைப்பீர்கள். இன்றைய நாள் சில வேலைகளை செய்யும் போது அசௌகரியமாக உணர்வீர்கள். வேலைகள் உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்தும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளின் தொடர்பான எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை வேண்டும். அகந்தை போக்கை வெளிப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். உறவில் நல்ல இணக்கத்தை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்வது அவசியம். தம்பதியர்கள் இடையே ஒற்றுமை இருந்தால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், வருமானம் எல்லாமே உங்களுக்கு சீரான போக்கிலேயே இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும்போது வருங்கால துணையினிடத்தில் தான் எனும் எண்ணத்தோடு எதிலும் செய்யாதீர்கள். அவர்களுடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்காமல் பார்த்துக் கொள்வது நல்லது. நிதி விஷயங்களில் இன்று சில கஷ்டங்களை சந்திக்க நேரலாம். செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய தோள்களில் வலி ஏற்படலாம். சளி மற்றும் இருமல் பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். யாரை பற்றியும் எதிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஊக்கம் நிறைந்த நாள். கடகராசி மாணவர்களுக்கு கல்வி நிலையில் ஒரு புரிதல் என்பது இருக்காது. பிறரோடு பேசும்போது நல்ல சிந்தனைகள் தோன்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. கடகத்தினுடைய அதிபதியான சந்திர பகவானுடைய அற்புதமான நாள். சந்திர பகவானுடைய வழிபாடு மிக சிறந்த ஒன்று. மனநிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக்கும். ஆக நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மா பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லது. பிறைசூடிய பெருமான் ஸ்ரீ சிவபெருமானுக்கும் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் நீங்கள் வழிபாடு முறைகள் செய்தாலே போதும். மன சஞ்சலங்கள் முற்றிலும் நீங்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். நம்பிக்கை ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். அவ்வப்போது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாள். சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஊக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் மன ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்குவதற்கு இறை வழிபாடு செய்வது மிக நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க நேரலாம். அதிகமாக சிந்திக்காதீர்கள் சிம்மராசி அன்பர்களே. உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. அரசு வேலைகளில் இதுநாள் வரையில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும்.
வேலைகள் சுறுசுறுப்பாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே அரசு வேலைகள் என்றால் சூரிய பகவான் பலமாக இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் வேலைகளை செய்யும் பொழுது அசௌகரியமாக உணர்வீர்கள். கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்ற வேண்டும். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. வீண் குழப்பங்கள், ஏதோ ஒரு விதமான சிந்தனைகளில் இருக்க வேண்டாம். உங்கள் துணையினுடனான உறவில் சில வாக்குவாதங்கள் வரலாம். வார்த்தைகளில் மோதல்கள் இருக்கும். மாறுபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். இவற்றை ஏற்றுக்கொண்டு அமைதியாக செயல்பட வேண்டும். எதிர்பார்ப்புகள் வைக்காதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் என்பது போல உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வது நல்லது. காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்காது. நீங்கள் விரும்பியபடியாக உங்களுடைய வருங்கால துணைவரிடத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு சற்று தாமதமாகத்தான் இருக்கும். தம்பதியர்கள் இருவருமே மன ஒற்றுமையோடு மன சந்தோஷத்தோடு இருந்தால் வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். உங்களுடைய சம்பாத்தியம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்று முதுகுவலி பாதிப்பு காணப்படும். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இறை வழிபாடின் மூலம் சிந்தனைகள் மேம்படலாம். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான சூழல் அமையும். கவலைகள் பெரும்பாலும் விலகும் நாள். மாணவர்கள் கல்வியில் முன்னேறி வருவதற்கான தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னுக்கு வர வேண்டும். சில இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் கவலை வேண்டாம். கவனமாக உங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டாலே போதுமானது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும். எதையும் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கான வேலைகளில் நாட்டம் செலுத்தினாலே போதும். இறை வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை தினத்திலும் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. இப்படி செய்வதால் மனம் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய தாக்கங்கள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். உயர் பொறுப்பில் வகிப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் நடக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வேலையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிட்டும். இறை வழிபாடு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கவலை விலகும். எண்ணங்கள் கைகூடி வரும். மனதில் எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ பிரார்த்திக்கிறோம். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கோச்சார நிலைப்படி மிகுந்த அமைதியான நாள். உங்களுக்கான வசதிகள் பெருக்கும். உங்களிடம் திருப்தியான மனநிலை நிலவும். நீங்கள் பெரிதாக சாதித்தது போன்று உணர்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலையை நம்பிக்கையாக முடிப்பீர்கள். உங்கள் பணி செய்யும் போது அவற்றை முறைப்படுத்தி நிறைவாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும்படியாக நடந்து கொள்வீர்கள். கொடுத்த பொறுப்புகளை மிக கண்ணும் கருத்துமாக உயர்வாக எண்ணி முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் தம்பதியர்கள் உங்கள் துணையுடன் இருக்கக்கூடிய நேரத்தை சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வீர்கள். அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும். பாசம் பெருக்கும். மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால்
உங்கள் இருவருக்குமான ஒரு இடைவெளி என்பது இருக்காது. இருவருக்குமான மனது நெருக்கமாகவே இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலைகளை மகிழ்ச்சிகரமாக கழிப்பீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் வருங்கால துணைவருடைய நிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனது எந்த விதத்திலும் சங்கடப்படாதபடி பார்த்து செய்வீர்கள். குழந்தைகளுடைய குணம் அறிந்து நடப்பது போல உங்கள் வருங்கால துணையினுடைய நிலையை, மன அமைப்பை பொறுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆசைகளை கைகூடும். இன்று சேமிப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வங்கி கணக்கு உயரக்கூடிய விதமாக பணத்தை நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடிய நிலையும் இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான தேடல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த இடர்பாடுகள் விலகும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் கைகூடும். கல்வி கடன் உதவி கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு படிப்புக்காக பிறர் யாராவது ஒருவர் அனுகூலமாக இருப்பார்கள், உதவியும் செய்வார்கள். பெற்றோர்களிடத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. மனதில் நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களும் மகிழ்வும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த நாள் ஆக்கம் ஊக்கம் அனைத்தும் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். ஊக்கத்தோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களில் உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்வை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் மாற்றமான நிலையும் உண்டு. இன்று பதட்டம் இருக்கும். அமைதியாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். இறை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று வேலையில் பல சவால்களை சந்திக்க நேரலாம். இன்று பணிகள் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே வேலைகளை சரியாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வது நல்லது. மனதில் தோன்றுவதை அப்படியே செய்யாதீர்கள். ஒரு முறைக்கு பல முறை ஆவது சிந்தித்து செயல்படுங்கள். எதையும் நேர்மையாக அணுகக்கூடியவர்கள் நீங்கள். அந்த நேர்மைக்கு சில நேரம் சவால்கள் வந்து நிற்கும். அல்லது உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் விதமாக சில சூழல்கள் வரலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இதனால் உறவில் நல்ல இணக்கத்தை பராமரிக்க முடியும். எந்தவிதமான விஷயத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னர் பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. அதிலும் குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி பொறுமை நிதானத்தோடு பேசினால் நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும். போதிய அளவு பணம் காணப்படாது. கையில் வரக்கூடிய பணத்தை வைத்து இன்றைய நாள் இருக்கக்கூடிய விலைவாசியை சமாளிப்பது என்பது கடினமாக உணர்வீர்கள்.
இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்தலாம். பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படும். நல்லதொரு பிரார்த்தனை, இறை நம்பிக்கை உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். உத்தியோக தொடர்பாக மற்ற பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் ஆதரவு பெற வேண்டி பொறுமையாக இருப்பது அவசியம். வீட்டில் பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். முழு முயற்சியோடு ஈடுபடுவீர்கள். பொருளாதாரத்தை மேம்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடையை நீங்கள் பெரிதாக்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய முயற்சிக்கான படிக்கட்டுகளாக நினைத்து கொண்டு தடையை தாண்டி முன்னேறி வருவது உங்களுடைய கையில் இருக்கிறது. வெளியூர் பயணங்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு வரவுகள் இருக்கும். தொழில் ரீதியாக எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நிறைந்த நாள், மன திருப்தி ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக இருந்த சில குழப்பங்கள் மறையலாம். ராசிக்கான அமைப்பு படி தம்பதியர்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்துதான் செல்ல வேண்டும். பெரிய விஷயங்களை எடுக்காமல் சாதாரணமான சின்ன சின்ன வேலைகளை எடுத்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவிற்கு தீரும். நல்லதொரு நட்பான அணுகுமுறை என்பது தேவை. காதலர்கள் உங்களுடைய உறவில் நல்ல இணக்கத்தை நீங்கள் பராமரிப்பதற்கு சாத்வீகமாக உங்களுடைய நடைமுறைகளை மேற்கொள்வது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்வை தரும். ஆனந்தமாக இருப்பீர்கள். தடைகள் விலகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான சூழல் ஏற்படும். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். தனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முயற்சி நிறைந்த நாள். வியாபாரத்தில் வரவுகள் இருக்கும். ஆதாயம் அடைவீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எந்த ஒரு செயலிலும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையாகத்தான் இருப்பீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். சந்திர பகவான் உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைவார். அதே போல சந்திர பகவான் இன்றைய நாள் உங்கள் ராசியில் சுக்கிர பகவானோடு இணைந்து மன மாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படலாம். வாகன பயணங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். இன்று மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எதிர்பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று அதிகமும் எதிர்பார்க்காதீர்கள். வேலையில் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பானது உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்தலாம். வேலை பளு கூடுதலாக இருக்கும். இந்த ஒரு நிலையானது சரியாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாத சில நபர்களுக்கு பணம் கொடுக்கவோ அல்லது யாரிடத்திலும் பணம் வாங்கவோ கூடாது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க இறை வழிபாடு செய்வது நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. மனோகாரகனான சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உங்களிடம் பாதுகாப்பற்ற தன்மை உணர்வு இருக்கும். எல்லாம் இருந்தும் இல்லாதது போல ஒரு சில உணர்வுகள் வெளிப்படலாம். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுக்கள் வரலாம் அல்லது சில பிரச்சனைகளை நீங்களே உருவாக்கி விடுவீர்கள். சாதாரணமாக இருக்கும். அதை பெரிதுபடுத்தி அவற்றை பூதாகரமாக்கி விடுவீர்கள். இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கசப்புகள் வரலாம்.
காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை பகிரலாமே தவிர மன சங்கடத்தையோ அல்லது அவர்கள் வேறு விதமாக தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடிய விதமாக நடக்க வேண்டாம். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக செலவுகள் இருக்கும். உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள். இதனால் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தேவையற்ற உணர்வுகள் காரணமாக ஆரோக்கியம் குறையும். எண்ணத்தை அழகுபடுத்துங்கள். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டாலே சிறப்பாக இருக்கும். சில நேரம் உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியே பயணம் செய்பவர்கள் கையில் எப்பொழுதும் உங்களுக்கான அடையாள அட்டையை வைத்திருப்பது நல்லது. உத்தியோக வேலைகளில் பதற்றமின்றி செயல்பட வேண்டும். கால்நடைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு மனதில் சில குழப்பத்துடனே இருப்பீர்கள். தெளிவற்ற சிந்தனை உண்டாக்கலாம். அவ்வப்போது மனநிலையில் இருக்கக்கூடிய சில எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில காரியங்கள் தாமதமாக கூட நடக்கலாம். அதிகம் பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலையில் தோய்வுகள் இருக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிக செலவு காரணமாக ஆரோக்கிய குறைபாடு வரலாம். ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். சேமிப்புகள் குறைந்து கொண்டே இருக்கும். இதனால் மன வருத்தம் அடைவீர்கள். இந்த நாள் தெய்வ அனுகிரகத்தோடு ஆன்மீக சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்வது, கோவில்களுக்கு சென்று வருவது, இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வேண்டி பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது, விலகி இருந்தவர்கள், உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படலாம். சுதந்திர மனப்பான்மை அதிகரிக்கும். இன்றைய நாள் மதிமமான பலன்களை இருக்கும். எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. அதிக பொறுப்புகள் ஏற்படலாம். இதன் காரணமாக செலவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனதில் குழப்பங்கள் இருக்கும். கூடுதல் வேலைகள் காணப்படலாம். தொழில் விஷயத்தில் சரியாக முறையாக திட்டமிட்டால் மட்டுமே வேலைகளை திறமையாக விரைவாக முடிக்க முடியும். வேலையில் எந்தவிதமான தோய்வுகளும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு காரணமாக மன அசதி, உடல் அசதி இருந்து கொண்டே இருக்கும். இவற்றிலிருந்து வெளிவருவதற்கான உபாயங்களை பற்றி சிந்திப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு பேசும்போது சகஜமாக இருக்க வேண்டும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுமான வரையில் தம்பதியர்கள் அதிகமாக வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளை பற்றிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. குழந்தைகள் எதிரில் வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் பிறக்கும். காதலர்களுக்கு மதிமமான நாள் என்றே சொல்லலாம். சுமாரான பலன்களை இருக்கும். செயல்பாடுகளில் அனுபவங்கள் வெளிப்படலாம். நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றபடி மிகச் சரியாக திட்டமிடுவது நல்லது.
புதிய வேலைகள் எனும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள், அவசரம் வேண்டாம். செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையை சரிவர கொண்டு செல்வதில் உங்களுக்கு கடினமாக இருக்கும். மனதளவில் பணம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். எப்படி நெருக்கடியிலிருந்து வெளிவருவது என்கிற யோசனைகள் அதிகம் காணப்படலாம். நிதி நிலைமையில் உங்களுக்கு சரியான திட்டமிடல் இருந்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சில நேரம் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதன் மூலம் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். எனவே இதனை தவிர்க்க உற்சாகத்தோடு இருப்பது சிறந்தது. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். புதிய செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணம் மேம்படும். மனப்பான்மை அதிகரிக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களின் மூலம் மாற்றம் பிறக்கும். அனுபவங்கள் வெளிப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மாற்றம் பிறக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு நிறைந்த நாள். சிந்தித்து செயல்பட வேண்டும். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று மிகவும் அனுகூலமான நாள். நம்பிக்கை உணர்வு அதிகரிக்கும். செழிப்பான நாளாக அமையும். இன்று அமைதியாக உணர்வீர்கள். வேலையிடத்தில் உற்சாகமூட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விலகும். சுய தொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உத்தியோக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மகர ராசி அன்பர்களே. தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு மகிழ்ச்சியாக திருப்திகரமாக பேசுவீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாள் மிகவும் ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். வருங்கால துணையினிடத்தில் புரிந்துணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்ப விவகாரங்கள் பற்றிய விஷயங்களில் அதிக நாட்டம் மேற்கொள்வார்கள். ஆக வருங்கால துணையினிடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மன நிறைவாக பேசி மகிழ்வீர்கள். நிதி நிலைமைகள் வங்கி இருப்பு அதிகரிப்பதை காண முடியும். தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் வந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி சில பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகையின் மூலம் அந்த பண வரவு அதிகரிக்கும். இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் நம்பிக்கை காரணமாக நீங்கள் மிகுந்த ஆற்றலோடு இருப்பீர்கள். பணத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் உற்சாகமாக திகழ்வீர்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு அபிவிருத்தி ஏற்படும். மன வளர்ச்சி சீராக இருக்கும். படிக்க வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். குடும்ப சூழ்நிலைகளை உயர்த்தும் விதமாக நன்றாக படித்து நல்ல வேலையில் சேர வேண்டும் என்கிற ஆசை லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஏற்ற நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவதில் நாட்டம் இருக்கும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் சார்ந்த பயணம் கைகூடும். உத்தியோகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். மனம் மகிழ்வீர்கள். சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். இன்றைய நாளுக்கான வேலைகளை நீங்கள் விரைந்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே. இன்றைய நாள் மொத்தத்தில் சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். நம்பிக்கை மற்றும் உறுதி கொண்டு உங்களுடைய போராட்டங்களை சமாளிக்கக்கூடும். தொழிலில் இருந்த தாமதங்கள் நீங்கி முன்னேறுவதற்கான வழிவகை கிடைக்கும். வேலையில் அதீத வளர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். இதனால் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். சாதக பாதக நிலைகளை உணர்ந்து செய்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் துணையிடம் பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலம் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் இருவரிடையே உறவு பிணைப்பு வலுப்படும். காதலர்களுக்கு பார்க்கும்போது இந்த நாளில் நட்புடன் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி பழக வேண்டும், பேச வேண்டும். தேவையற்ற வீண் விவாத போக்கை தவிர்ப்பது நல்லது. திடீர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப காரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். உங்களுடைய நிதி நிலையை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. உங்களுக்கான நம்பிக்கை உணர்வு மூலம் இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுவதால் லாபம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை தினம் வியாபார ரீதியான செயல்பாடுகளில் அரசு சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களே, படிப்பு நிலையில் ஆர்வம் இருக்கும், ஈடுபாடு உண்டாகும். பொதுவாக பக்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் விலகும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. சொந்த வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதலான முயற்சிகள் வேண்டும். நல்ல மனநிலையில் இருப்பதால் செய்ய முடியாத காரியத்தை கூட இன்றைய நாள் விரைந்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகிறது. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். நீண்ட வேலைகள் இருந்தாலும் அதனை துரிதமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மனோதிடம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது.
குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். திடீர் பயணங்கள் மூலம் ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். விருப்பமானவற்றை வாங்கி மகிழ்வீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். அரசு சார்ந்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசி அமைப்புக்கு தகுந்தபடி பார்க்கும் பொழுது சமூக வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். கூடுமான வரையில் செயல்களில் துரிதம் அதிகரிக்கும். சில தடங்கல்களுக்கு பிறகு உங்களுக்கு திருப்தி உண்டாக்கும். உங்கள் கவலைகளை மறக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள். மீனராசி அன்பர்களே, பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகலாம். புது நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் வேலையில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்வீர்கள். வேலை பளு கூடுதலாக அதிகரித்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தில் இருந்த நிலைகள் மாறலாம். எப்பொழுதும் போல வாடிக்கையாளர்களுடைய வருகை என்பது சற்று கணிசமாக குறையலாம். கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சக வியாபாரிகளோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் ஓரளவிற்கு பலன்களை நீங்கள் பெற முடியும். வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். பங்கு சந்தை சம்பந்தமான விஷயங்களில் தவிர்ப்பது நல்லது. பங்கு சந்தைகளில் பண முதலீடு சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. யோகம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்தால் நல்ல பலனை பெற முடியும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். வேலையில் கடினமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிய நிலைக்கு வருவீர்கள். அதிகமாக உழைத்தால்தான் பலன் இருக்கும் என்கிற விஷயங்களையும் அறிந்திருப்பதால் சில வேலைகள் உங்களுக்கு எதிர்பார்க்க கூடும். இன்று உங்களுடைய பேச்சில் கடுமை இருக்கும். இது உங்கள் நாளினுடைய இனிமையை கெடுக்கலாம். ஆகவே கவனமாக பொறுமை நிதானத்தோடு பேசி பழகுங்கள். பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படாது. தொழில் விஷயமாக சில கொள்முதல் சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிகரிக்கும் செலவினங்கள் உங்கள் மனதிற்கு வருத்தத்தை உண்டாக்கலாம். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருங்கள். வீடு சம்பந்தமான செயல்களில் விழிப்புணர்வாக இருப்பது அவசியம். பிறருடைய ஆதரவு நிறைந்த நாள். உங்கள் கால்களில் வலிகள் ஏற்படலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மீனராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான அமைப்பு படி புதன் பகவானுடைய ஓரையில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: புதன் பகவானுடைய ஓரையில் எல்லா செயல்களும் செய்வதற்கு ஏற்றது. புதிய செய்திகளை பற்றி பேசுதல், சில உடன்பாடுகளை பற்றிய பத்திரம் அல்லது கடிதம் எழுதுதல், கடன்கள் கொடுக்க வாங்க, பிறர் தயவை நாட, சிறு பயணம், கடற்பயணம் மேற்கொள்ள ஏற்ற நேரமாகும். இந்த ஓரையில் காணாமல் போன பொருள் பற்றியோ தவறிய நபர் பற்றியோ அதிக கவலைப்பட வேண்டியதில்லை. கடினமின்றி விரைவில் கிடைத்துவிடும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர
அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் அதிகரிக்கும், மேன்மை பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமானை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.